ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி இல்லத்தரசிகளாக வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ரொம்ப ஸ்மார்ட்டாக டைமை வந்து மேனேஜ் பண்ணி அதே சமயத்தில் மணியையும் சேவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். யூஷுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்குன்னு யூஸ் பண்ணுற அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் சிறுதானியம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்துட்டு நம்ம சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எப்பவும் போல் நம்ம சமைப்போம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சோக்கிங் டைம் கொடுக்காம இம்மீடியட்டாக குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள அந்த நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகும். அதே சமயத்தில் நம்மளுக்கு நிறைய டைஜஷன் ப்ராப்ளமும் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, மற்ற சிறுதானியங்கள் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, அந்த பைட்டிக் ஆசிட்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகி அது வந்து நம்மளோட டைஜஷன் லெவலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அதே சமயத்தில் ஊட்டச்சத்துக்களெல்லாம் வந்து நல்லா உறிஞ்சி எடுக்கிற தன்மையை அதிகப்படுத்துமா. ஸோ இந்த மாதிரி நன்மைகள்லாம் வந்து எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சமைக்கிற சிறுதானியங்களையும் அரிசி, பருப்புகளையும் முதல் நாளே வந்துட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படி இல்லையா, குறைஞ்சது ஒரு 5 ஹவர்ஸ் 4 to 5 ஹவர்ஸ் ஆச்சு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டேக்கு கண்டிப்பாக ஒரு மீல் பிளான் பண்ணியிருப்போம், என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முதல் நாளே ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக மெஷர் பண்ணி எடுத்துட்டு ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம பகல் டைமில் சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு முன்னாலே நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணுற அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது வந்து நம்ம செடிகளுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபர்டிலைசராக நம்ம வந்து கொடுக்க முடியும். ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொண்டக்கடலையும் அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தெனை உப்புமாவுக்கு தெனையும் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். கூடவே வந்துட்டு சாம்பார் வைக்கிறதுக்காக தாலும் சாப்பாடு வைக்கிறதுக்காக ரைஸும் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் நான் எடுத்து வச்சுக்குவேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஊற வச்சுட்டு தான் நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பழக்கத்தை மைண்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிளான் பண்ணலைன்னா கூட கண்டிப்பாக ஒரு மீல் பிளான் பண்ணி முதல் நாளே இந்த மாதிரி நம்ம சோக்கிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ரெண்டாவது வந்துட்டு சோக் பண்ணி ஓவர் நைட் வச்சு யூஸ் பண்ணுறதுனால சிலிண்டரும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு செலவாகாது. குக்கிங் டைமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு குறையும். கூடவே நம்மளோட ஹெல்த்துக்கும் வந்துட்டு இவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்குது. ஸோ டைமு, மணி, எனர்ஜி இப்படி எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா அட் அ டைமில் வந்துட்டு நம்மளுக்கு சேவ் ஆகுது. பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் பிளானிங்கே பண்ணாமல் வந்துட்டு சமைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நான் வந்துட்டு கோ த்ரூ பண்ணியிருக்கேன். பிளானிங்கே பண்ணாமல் நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா செஞ்ச ஒரு விஷயத்தையே நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி செய்வோம். சரியான அளவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் எல்லாம் வந்து சத்துக்கள்லாம் நம்ம உடம்பு எடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். குழந்தைங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிடும். நம்மளுக்கு செலவும் அதிகமாகும், வேஸ்டேஜும் அதிகமாகும், கூடவே வேலையும் ஜாஸ்தியாயிரும். இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் சைட் ஃபுட்டை நோக்கி போக சொல்லி நம்மளை வந்துட்டு புஷ் பண்ணோம். ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு மீல் பிளானிங் தான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எப்படி நம்ம ஒரு குழம்பு வைப்போம், ஒரு பொரியல் வைப்போம், அதுக்கப்புறம் ஒரு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுப்போம், ஸ்நாக்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே முதல் நாளே ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்க வேண்டியது, ஃப்ரிட்ஜில் இருந்தோம் காய்கறி ஸ்டாண்ட்லேருந்து எடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம இதுதான் சமைக்க போகிறோம், இப்படி தான் சமைக்க போகிறோம், நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். ஸோ டக்குன்னு வேலையை முடிப்போம். காலையில் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜை திறக்கிறக்கோ ஒரு ஸ்டாண்டை நோக்கி போகிறதுக்கோ அந்த டைம் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு சேவ் ஆகும். இன்கேஸ் நம்ம இப்போ ஏதாச்சும் ஒன்று வாங்க மறந்து போயிருந்தால் கூட நம்ம வாங்குறதுக்கும் டைம் கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பழக்கம் தான், கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்லேயே இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது ப்ராப்பர் வென்டிலேஷனோட தான் இருக்கும். ஸோ ஓவர் நைட்லலாம் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே ஆகாது, நல்லாவே ஃப்ரெஷ்னஸோட தான் இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்துட்டு இந்த வெண்டைக்காய் மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் முதல் நாளே நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மேட் மேலே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அழகாக அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு காலையில் டக்குன்னு எடுத்தோமா கட் பண்ணோமா சமைச்சோமான்னு சொல்லி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி வெஜிடபிள் அரேஞ்ச் பண்ணுற பழக்கத்தையும் நம்ம கொண்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். காலையில் நேரம் ஏதாச்சும் ஒன்று தேடவோ இல்லை ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்கோ ஒன்று வந்து இல்லாமல் போயிடுச்சுனாவோ நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அன்றைக்கி ஃபுல்லுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மூடே வந்து ஃபுல்லாக அப்செட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னக்கூட்டியே பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. குக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வெஜிடபிள்ஸ் கட்டிங்காக தான் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு டைமும் கன்சியூம் பண்ணும்.
இது எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சமைக்கிறவங்க நம்மள நிறைய பேர் இருப்பாங்க. நான் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ சமைக்கும் போது மட்டும்தான் வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணுறது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சாப்பர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைடன் கம்பெனியோடது. ஆல்ரெடி நான் ஹோம் பஃப்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அது வந்து இப்போல்லாம் அந்த பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நசுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மெயினாக அந்த பெரிய சாப்பரை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங் வச்ச மாதிரிலாம் நிறைய வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதுவுமே நல்லா வந்துட்டு ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள்லாம் ஈஸியாக கையிலே கட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். கட்டிங்கும் கொஞ்சம் பெருசாக போடுவோம். ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். கட்டிங்கும் ரொம்ப குட்டியாக போடணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த சாப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தக்காளி, லாஸ்ட்டாக வந்துட்டு குழம்பு பொரியல் இது எல்லாத்துக்குமே தேவைப்படுற மாதிரி வெங்காயத்தை அடித்து அப்படியே நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று சமைக்கிற அந்த டைமை வந்து நல்லாவே கட் டவுன் பண்ணி கொடுத்துரும். கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணுறதுனால வதங்குற டைம் ரொம்ப கம்மியாகும். ஆயிலும் கன்சப்ஷனும் குறையும். அதே சமயத்தில் சமையலும் சீக்கிரமாக முடியும். காலையில் நம்மளுக்கு 2 கை இருந்தாலும் பத்தாது, 4 கை இருந்தாலும் பத்தாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சமைச்சிக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ ப்ரெஷியஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெஜிடபிள் வேஸ்டேஜ் எல்லாம் டக்குன்னு கவுண்டர் டாப் மேலேயே போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம தான் எப்பவும் போல் மாங்குன்னு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லிட்டு கட் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு பேஸ்கெட்டோ வச்சு அதில் வேஸ்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வேலையும் ஈஸியாக இருக்கும், டைமும் நல்லா சேவ் ஆகும். நம்மளோட குக்கிங் டைமையும் ரெடியூஸ் பண்ணி அதில் உள்ள சத்துக்களையும் ரீட்டைன் பண்ணி கொடுத்து கலரும் மாறாமல் குக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மெத்தட் வந்து நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு அவியல் பண்ண போகிறோம், நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பார் சாதம் பண்ணுறோம், ஒரு கதம்ப சாம்பார் பண்ணுறோம், 7 காய் கூட்டு, இந்த மாதிரி மல்டியாக வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற எல்லா டிஷ்ஷுக்குமே இது சூப்பரான ஒரு ஹேக்காக இருக்கும். எப்போவுமே சமைக்கும்போது ஒரு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏதோ ஒன்று தவறி விழுந்துட்டா கூட இதிலே வாஷ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரையும் நம்ம சிங்க் நோக்கி ஓடணும்னு அவசியம் கிடையாது. இதனால டைம் நிறைய சேவ் ஆகும். அன்னன்னைக்கு தேவையான குழம்பு காய்கறி, அதுக்கப்புறம் பொரியல், சைட் டிஷ்ஷு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி என்ன நம்ம பிளான் பண்ணுறோமோ அதை வந்து இந்த அழகாக இந்த ஸ்டீமர் மெத்தடை யூஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். கலரும் மாறாது, சத்துக்களும் குறையாது. அதே சமயத்தில் நம்மளுக்கு வேலை, நேரம், டைமு, கேஸு எல்லாமே மிச்சமாகும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான காய்கறி போட்டு ஒரு சாம்பாரும் கேரட் பொரியலும் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வைக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கண்டெய்னரில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எங்கிட்ட வந்து அந்த செப்பரேட்டர் வந்து கிடையாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக வந்து இப்போல்லாம் அந்த மாதிரியே வருது. நான் நார்மல் ஸ்டீமர் தான், இது மல்டி பர்பஸாக நான் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன வச்சுருக்கீங்களோ இதுதான் வச்சு யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு இட்லி பாத்திரம் இருந்தால் அதுலேயே ஸ்டீமர் பிளேட்லாம் வருது, அந்த மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அன்னைக்கு வந்து கொடுக்குறதுக்கு 2 நாட்டுக்கோழி முட்டையும் ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்குற சோளத்தையும் அடியில் வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 7 to 8 நிமிஷம் வெந்தாலே போதும், சும்மா ஜம்முன்னு வெந்து வந்துடும். அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொரியலுக்கு, குழம்புக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு, சைட் டிஷ்க்கு முட்டைன்னு சொல்லி எல்லாமே கிடச்சிருச்சு. இந்த மாதிரி டைமும் வந்து சேவ் ஆகும். டக்குன்னு நீ தாளிச்சு விடுறதா ஆல்ரெடி வெந்ததுனால இம்மீடியட்டாக வந்துட்டு நம்ம குக் பண்ண முடியும். ரொம்ப நேரம் வந்துட்டு போட்டு வதக்க வேண்டாம், ஈஸியாக வந்துட்டு குக் ஆயிரும், கலரும் சேஞ்சே ஆகாது. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு சாப்பரில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு தாளித்து விட்டுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்து வெஜிடபிள்ஸையும் இது கூட மிக்ஸ் பண்ணி தால் ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஹெல்த்தியாக சமைச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். டைம் நிறைய சேவ் ஆகும். ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்குனே வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்குனே நிறைய வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் ஏகப்பட்ட ஸ்டீமர்ஸு, குக்கர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இல்லைன்னா கூட அதை மெனக்கட்டு செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் அதை வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனாலே நான் அதை வந்து வாங்குறதில்ல. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஒரு 4 பேர் உள்ள வீட்டில் காலையில் எல்லாருமே அட் அ டைமில் எந்திரிச்சிருவாங்களா, எந்திரிச்சோன்னுமே அவங்கவுங்களுக்கு தேவையான ட்ரிங்க்கு, காஃபி இந்த மாதிரிலாம் வந்துட்டு குடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்க்கு எந்திரிப்பாங்க, ஒவ்வொரு டைம் கிளம்பி போகிறதும் மாறுபடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்கா, தேவையான அளவு பாலை காய்ச்சி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்து வச்சிருவேன். ஸோ அவங்கவுங்க எந்திரிச்சு வரும்போது என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றது. அறக்க பறக்க சமைக்கும் போது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கும் அந்த சமைக்கிற அந்த மூடே போயிடும். கூடவே பார்த்தீங்கன்னா டென்ஷன் தான் ஃபார்ம் ஆகும். கண்டினியூஸாக அதே பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயினும் அதிகமாகி வேலை வளர்த்து விட்டுரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஹேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதுளம்பழம்லாம் வாங்கும்போது அதோட மேலே உள்ள அந்த பூ பகுதி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா பழம் அந்தளவுக்கு ஸ்வீட்னஸோடு இருக்காது. அதுவே ஓப்பனாக நல்லா விரிஞ்சு இருந்துச்சுன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் சிங்கப்பூரில் மோஸ்ட்லி க்ளோஸ்டாக தான் இருக்கும். நம்ம ஊரில் வாங்கும்போது இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு வாங்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸு, கீரை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி காலிஃப்ளவரு,
ப்ரொக்கோலி, வாழைப்பூ இந்த மாதிரி ஸ்பெஷலான சில ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் நாளே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது நெக்ஸ்ட் டே குக்கிங்க்கு டைமை நல்லா கன்சியூம் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம் ஜூஸ்க்கு மாதுளம்பழத்தை உரிச்சிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மாதுளம்பழம் வந்துட்டு அழகாக நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே தலைகீழ திருப்பி வச்சு கொஞ்சம் குழிக்கரண்டி வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு லைட்டாக டேப் பண்ணாலே போதும், ஒரு முத்து விடாமல் அழகாக வந்து உதிர்ந்து எடுத்துடலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹேக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரத்திலே நிறைய பழங்களை கூட அழகாக வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துடலாம். அதே மாதிரி தாங்க காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணும்போது அந்த தண்டு பகுதியிலேருந்து பூ பகுதியை நோக்கி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் கூட உதிராது, வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு பூ வேஸ்ட் ஆகாமல் எடுக்க முடியும். ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கறதுக்காக பப்பாயா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்தோடனே சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே நெக்ஸ்ட் டே சமையலுக்கு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரும் ஜூஸ் போடுறதுக்காக மாதுளம்பழத்தையும் உரிச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி தாங்க அந்த கிரேப்ஸு, பெரி வெரைட்டிலாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஆச்சு நம்ம தண்ணியில் அந்த பேக்கிங் சோடாவும் சால்ட்டும் போட்டு ஊற வைப்போம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் டைமை யூஸ் பண்ணி வச்சிட்டோம்னா பசங்க ஸ்கூல்லேருந்து பசியோடு வரப்போ டக்குன்னு எடுத்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கண்டதையும் கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான வெர்ஷனில் ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்து கொடுத்து சாப்பிட வைக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வரைக்கும் இத்தனை வருஷமாக நான் சமைக்கிறேன், எந்த ஒரு கடைப்பொடியும் நான் சமையலுக்கு வாங்கினதும் இல்லை, யூஸ் பண்ணதும் கிடையாது. 99% வந்து நான் இதை உறுதியாக சொல்லுவேன். மேபி 1% வேணால் எப்போவாச்சும் எங்கள் வீட்டுக்காரவங்க வாங்கினதில் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை நான் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு 99% ஹோம்மேட் மசாலாஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. அன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு ரெடி மிக்ஸ் தாங்க ரெடி பண்ணினேன். இது வந்து ரசம் மிக்ஸு, நம்ம கொதி ரசம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் போதும், ஹாட் வாட்டர் ஆட் பண்ணால் போதும், ரசம் இமீடியட்டாக ரெடி ஆகிடும். நம்ம ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வருவோம், கொஞ்சம் டயர்டாக இருப்போம், உடம்பே சரியில்லாமல் போகும், லேடிஸ்க்கு வர ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக ஒரு டயட் ரசன் கூட சொல்லலாம், சூப்புன்னு கூட சொல்லலாம். இதை எப்படி வேணாலும் நம்ம சாப்பிடலாம், நல்லா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். எப்போயுமே எந்த ஒரு ரெடி மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் அரோமா எல்லாம் அப்படியே இருக்கும். நம்ம பல்காக ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து குழம்புத்தூள் அந்த மாதிரி பெரிய ஐட்டங்கள் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 கப்பு துவரம் பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்ல ஒரு மிதமான சூட்டில் நல்லா இளம் பருப்பாக வறுத்து எடுத்துக்கிறணும். ரொம்ப டீப்பாக வந்துட்டு கரிச்சிடக்கூடாது, ஏன்னா அப்புறம் வந்து ஒரு மாதிரி கசப்பு தட்டிடும். ஸோ இது கொஞ்சம் மைல்டாக வந்துட்டு ஃப்ரை பண்ணினா போதும். அடுப்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கிறணும். அதையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். கொஞ்சம் கலர் மாதிரி லைட்டாக வந்துட்டு அந்த வாசம் வரும். அந்த டைமில் ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை வந்துட்டு நல்லா உருவி போட்டு அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். நல்லா லோ ஃப்ளேமில் தான் எப்போயுமே வச்சு வறுக்கணும். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் நல்லா நொறுங்குற மாதிரி இருக்கணும். அதே கப்பில் நான் ஒரு 1/2 கப்பு கருப்பு மிளகு வந்துட்டு ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மிளகு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மிளகு வந்துட்டு உங்களுக்கு காரம் அவ்வளோ பிடிக்காதுன்னா அதை கொஞ்சம் குறைச்சிட்டு சில்லியை கூட்டிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயமும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு இது தாங்க செவக்க வறுக்கணும். இதுதான் ரசத்துக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை வந்து நல்லா செவக்க வறுக்கணும். அதே சமயத்தில் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்லா பொரியிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்காக எடுத்துருக்கிற காஞ்ச மிளகா நான் வந்துட்டு ஒரு 10-15 வரைக்கும் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் புளி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கொட்டை நார் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஒரு 70-75 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களோட புளிப்பு தன்மையை பொறுத்து நீங்கள் 100 கிராம் கூட எடுத்துக்கலாம். இல்லை புளிப்பு நாங்கள் மைல்டாக தான் யூஸ் பண்ணுவோன்னா நீங்கள் ஒரு 50 கிராம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு இதுக்கு கணக்காக இருக்கும். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 40 பல்லு பூண்டை வந்து நான் இந்த மாதிரி இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட குறைன்னு அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த புளி வறுக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமாக வறுக்கணும். அது நல்லா வந்துட்டு சட்டியில் ஒட்டிக்கிறோம். பார்த்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நல்லா வெயிலில் வந்து கிள்ளி வச்சு நல்லா சுக்காக காய வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுவுமே ஒன்றும் பண்ணாது. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா பொருளையுமே வந்துட்டு மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும்.
அரைச்ச அந்த பவுடரை பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக திருப்பியும் ஒரு பேனில் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக வந்துட்டு அந்த பூண்டு புளியில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் இருந்துச்சுன்னா நல்லா வந்துட்டு இந்த டைமில் நல்லா ஃப்ரை ஆகிடும். இது கூடவே மஞ்சத்தூள் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். சால்ட் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, பெருங்காயத்தூள் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். சால்ட் வந்துட்டு இது பத்தாது, நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு ரசம் கூட்டும்போது தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஓகே தான். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா உதிராக வரணும். ரொம்ப பவுடராக அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா குழம்பு கன்சிஸ்டன்சி ஆயிரும். ஸோ வந்துட்டு ரசத்துக்கு எப்போவுமே வந்துட்டு பவுடர் வந்து இந்த மாதிரி திரியாக தான் இருக்கணும், பிரியாணி மசாலா மாதிரி. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடணும். அதுவுமே பார்த்திங்கன்னா ஈவன் ஒரு சிங்கிள் ட்ராப் ஆயில் கூட தேவைப்படாது. சும்மா அதே பேன்லேயே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அதை நல்லா பொரிய விட்டுறணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நசுக்குன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது இந்த அம்மியில் வச்சு 1-2 நசுக்கி எடுத்துருக்கேன். ஸோ அந்த சீரகம் அது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 5-6 காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு ஒரு சேர நல்லா கலந்து விட்டுறணும். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து வெளியிலையும் வந்துட்டு ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். டக்குன்னு அவசரம் ஆத்துறதுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு எப்படி ரசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த பொங்கல் மிக்ஸு, உப்புமா மிக்ஸு, இந்த மாதிரி நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இந்த மாதிரி நம்ம ரெடி மிக்ஸ் வந்துட்டு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோமோ, எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணாமல், அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இலையில் செய்கிறது. இது ரொம்ப ஹெல்த் வைஸாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஸோ இது வந்து அடிக்கடி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். எப்படி நம்ம தக்காளி தொக்கு இதெல்லாம் செஞ்சு வைப்போமோ அதே மாதிரி தான் இதுவும். இது பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 10-15 மிளகு, ஒரு 7-8 வந்துட்டு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி எடுத்துடணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம தேங்காய் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் மல்லி இலையை வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு துருவன தேங்காய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மல்லி இலை வந்துட்டு நல்லா குழந்தா அந்த தண்டோடு சேர்த்து எடுத்துக்கிறலாம். நல்லா ஒரு 2 கைப்பிடி நல்லா பெரிய பிடியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு பிடி அளவுக்கு கொழுந்து கருவேப்பிலை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நம்ம முடிக்கும் சரி, கண்ணுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக கொழுந்து கருவேப்பிலை கிடைச்சாலே நான் டக்குன்னு மல்லி இலை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரு 3 இன்ச் அளவுக்கு புளி ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கல்லுப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இது கலர் வந்து அந்த இலையெல்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மார்னிங் டைமில் பசங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தொக்கு பண்ணி வச்சுட்டு இதில் கொஞ்சம் சுடு சாதத்தை போட்டு பெரட்டி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் கூட எதுவும் தேவைப்படாது, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகா, பருப்பு ஐட்டம், தேங்காய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த இலை தலையெல்லாம் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். இது நல்லா வந்துட்டு ஒரு கொரப்பாக ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இதை மட்டும் சேர்த்துட்டு கூடவே 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் இது கூட மிக்ஸ் பண்ணி சும்மா 2-3 வதக்குனா போதும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்படியே ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம அந்த அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருப்போம், அந்த இலை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் லைட்டாக வந்துட்டு ஒரு 2-3 திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்ல தொக்கு பதம் வேணும்னா இன்னும் நிறையா கூட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட இஷ்டம்தான். மசாலா பொருட்களெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரே ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சு எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். டைமு, எனர்ஜின்னு சொல்லி எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நான் இந்த மாதிரி ரோலிங் ட்ரேக்கு மாறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பொருளை ஏண்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆமாங்க, இந்த ஸ்டெப் ரேக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ கவுண்டர் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ஓகே தான். ஆனால் இதுவே நம்ம ஒரு அப்பர் கேபினெட்டில் வச்சு இந்த ரேக்கை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உள்ள பாட்டில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க பேக்கில் உள்ளதே தொட முடியும். இது எல்லா நேரமும் சாத்தியப்படாது. அதுலேயும் பாட்டில் மாதிரி கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே ரிஸ்க் தான். நீங்கள் வாங்குறீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க.
ஆல்ரெடி நம்ம பக்காவாக மீல் பிளான் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு என்ன சமைக்க போகிறோங்கிறதுலேயும் நம்ம நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு நம்ம என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த பாத்திரங்களெல்லாம் நம்ம முதல் நாள் நைட்டே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கவுண்டர் டாப்பில் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கணும். நான் வீடியோ பர்பஸ்க்காக இப்படி நான் காட்டுறேன். இல்லைன்னா எல்லாம் ஒரே பக்கமாக வச்சுட்டு காலையில் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரே பாத்திரத்துக்குள்ளே இன்னொரு பாத்திரம் இருக்கும். எடுக்கும்போது சத்தம் வரும். வீட்டில் உள்ளவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் ஒரு விசில் தேடுவோம், வாசர் தேடுவோம், ஸ்பூனு ஃபோர்க்கு ஏதோ ஒன்று நம்ம தேடுற மாதிரி ஆயிரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா முதல் நாளே இந்த மாதிரி எடுத்து செட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சாதம் வடிக்கிறதுக்கு ரைஸ் ஸ்டீமர், அதுக்கப்புறம் ஏதாச்சும் நம்ம பயிறு சுண்டல் இந்த மாதிரிலாம் குக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர், கூடவே பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வித் லிட்டோடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூடியவே நம்ம வந்துட்டு பொரியல் செய்கிற பேனுக்கு லிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே பேன் தாங்க நான் 2 வெஜிடபிள் குக் பண்ண யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு பால் காய்ச்சறதுக்கு ஒரு பால் பாத்திரமும் ரெடியாக வச்சாச்சு. ஆஃபீஸ் ஸ்கூல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸு, பேகு, வாட்டர் பாட்டில், ஜூஸ் மக்கு, ஃபோர்க்கு, ஸ்பூனு எக்ஸட்ரா எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இட்லி குக்கர், ஸ்டீமர், புட்டுக்குழாய், அப்படி இல்லைன்னா இடியாப்ப ஸ்டாண்டு, அந்த மாதிரி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் டென்ஷனே இருக்காது, டைமும் நிறைய சேவ் ஆகும். அஞ்சரை பெட்டி டாப்அப் பண்ணுற விஷயத்தில் எப்போவுமே நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஒன்றும் மிஸ்ஸிங்னாலும் கஷ்டமாக போகும். எப்போல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு இது ஒரு தடவை செக்அப் பண்ணி பார்த்துக்கிறணும். அதே மாதிரி தாங்க அஞ்சரை பெட்டி வந்துட்டு மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம்னு சொல்லுவாங்க. எப்போவுமே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் மெயின்டைன் பண்ணிக்கணும். நான் வந்து இதில் எப்போயுமே ஒரு $1 காயினையும் போட்டு வச்சிடுறது. நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஈர கையோடு நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவோம். அப்போல்லாம் சீக்கிரமாக வண்டு பூச்சி வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே உள்ள ஒரு சின்ன ஸ்பூன் ஒன்று போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே இந்த கடலைப்பருப்பு தாங்க சீக்கிரமாக வண்டு வச்சிரும். ஸோ அதை வந்து அளவு கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி தான் டக்குன்னு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது இந்த கடுகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெடி மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம்னா டக்குன்னு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சட்னி, உப்புமா, குழம்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி சில்லியை கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு முழு சில்லியை போட்டு நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். ஸ்வீட் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எப்போவுமே தயார் நிலையில் இந்த ஹாஃப் கேஷ்யூஸ் ரெடி பண்ணிக்கணும். ஸ்மூத்தி, சாலடு, தோசை, ப்ரெட்டுன்னு சொல்லி எல்லாத்துக்கூடையுமே வந்துட்டு இந்த நட்ஸ் பவுடர் யூஸ் ஆகும். அதையும் துருவி இந்த மாதிரி பாட்டில்களில் செப்பரேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே சமையலுக்கு, அதுவும் எஸ்பெஷலி மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கிங் டைமை வந்து குறைச்சி கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேஸையும் நம்மளுக்கு வந்து செலவாகிறத மிச்சப்படுத்தும். உப்புமா, கிச்சடி, குழம்பு, கிரேவி, 1 பாட் ரைஸ்னு நம்ம மோஸ்ட்லி எல்லா குக்கிங்க்குமே இந்த ஹாட் வாட்டர் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அதே மாதிரி தாங்க இந்த சைமல்டேனியஸ் ஒர்க் பிஹேவியருங்கிறதும் அது கொஞ்சம் பழகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வேலை எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். கிச்சனில் நம்ம குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வேலைகளை வந்து அட் அ டைமில் செய்கிறது தான் வந்துட்டு சைமல்டேனியஸ் ஒர்க் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. ஒரு பாத்திரம் விளக்குறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறது, இல்லை துவைச்ச துணியை காய போடுறது, ஒரு கிரைண்டர் போடுறது, இல்லை கூட்டுறது, க்ளீன் பண்ணுறது, அது எதுவாக வேணால் இருக்கலாம். அட் த எண்டு பார்த்தீங்கன்னா குக்கிங்கோடு சேர்த்து எல்லா வேலையுமே ஜம்முன்னு முடிச்சிருப்போம். மிச்ச நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். வேறு ஏதாச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வேலைகளையும் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் கரண்ட்டாக இதை விட பெட்டராக கூட பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது இப்போ பிரச்சனை கிடையாது. தெரியாத பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்பினீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.